ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டேஷன் அந்த கம்பெனி ஓகே இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சின்சன் டோரிமான் இந்த ரெண்டு பேரையும் கேட்டோன்னே பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போதா எப்படி வராமல் இருக்கும். பார்த்தே பல வருஷம் இருக்கும் ஒரு ரேட் விடுங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த ரெண்டு சோசம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். சின்சன் டோரிமான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் தினமும் தான் நம்ம கதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வாய்ப்பு இல்லை ராச்சா. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பல பேர் வீட்டில் வந்து தான் டிவி வந்து வந்து பார்க்கறது இல்லை. இனியும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் இப்போ வந்து பெரிய அளவில் டிவி வந்து பார்க்கறது இல்லை. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே தான் டிவியில் தான் வந்து இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்சன் டோரிமான் தான் தொடர்ந்து தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். ரொம்ப தான் ஜாலியாக வந்து இருந்திருக்கும். இப்போ தாங்க சம்மந்தமே இல்லாமல் டிஸ்பிரஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக காண்டாக இருந்தாலும் சரி சின்சன் ஒரு 2 எபிசோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் நீ நாள் ஃபுல்லாக வந்து சிரிச்சிட்டே வந்து இருப்பீங்க. ஜாலியாக வந்து தானே இருக்கும். இப்போ சம்மந்தமே இல்லாமல் டிப்ரெஷனில் இருக்கும் ப்ரோ, அது பண்ணும் ப்ரோ இது பண்ணும் ப்ரோன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. சம்மந்தமே இல்லாமல் 5வது 6வது படிக்கிற பையனா டிப்ரெஷனில் இருக்கும் ப்ரோ கிட்ட பேசாதீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இல்லை யாரா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நானும் 6வது படிக்கும்போது 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்னா பென்ட்டு நாமினல்ஸ் பார்த்துட்டு 6 மணிக்கு டியூஷன் போயிட்டு 8 மணிக்கு வந்துட்டு 8:30 மணிக்கு டோரிமான் சின்சன் பார்த்துட்டு 9 மணிக்கு பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இவங்க யாரா நீங்கள் டிப்ரெஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சுற்றிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 சோசியும் நம்ம பெரிய அளவில் பார்க்க மாட்டதுக்கு டப்பிங். அதாவது பார்த்தீங்கன்னா சின்சனோட டப்பிங் பழைய எபிசோட்ஸ்லாம் பார்க்குறது பக்காவாக வந்து இருக்கும். டோரிமானுக்கும் அதே கதை தான். அதே போக போக புது எபிசோட்ஸ் வரும் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து மாற்றுறாங்க. அது கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் சில பேர் போக சைடு கேரக்டர்ஸ்க்கும் சரி சின்சனும் சரி டப்பிங் வந்து மோசமாக வந்து போயிட்டு அதுக்கப்புறம் பழைய எபிசோட்ஸ் போட்டு திரும்ப போட ஆரம்பிச்சாங்க. அதே பரவாயில்லடா பழைய எபிசோட்ஸே போடுங்க, அதான் வந்து பக்காவாக இருக்கும், ரொம்ப தான் நல்லாயிருக்கும். சின்சனா வச்சாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் தான் சேர்ந்து வச்சு பார்ப்போம். அந்த பழைய எபிசோட்ஸை பொறுத்த வரைக்கும் புது எபிசோட் வந்தோன்னு என்ன வயசே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங்கை மொக்க பண்ணி வச்சிருந்தாங்க சின்சனுக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கமாக ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சின்சனை வந்து சோனியை கம்பெனி விற்று விட்டாங்க. போங்கடான்னு சொல்லிட்டு ஆகிட்டு. அதாவது சோனியை வச்சு நல்லா டப்பிங் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க தான் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சோனியை பண்ண ஒரு உருப்படியான விஷயம் எல்லா சின்சன் மூவிஸும் வாரத்துக்கு ஒன்று சொல்லிட்டு தமிழ் டப் பண்ணி வந்து விட்டுட்டே இருந்தாங்க. அது டப்பிங் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் நம்ம அன்காமா வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் இறக்கணும். அந்த டப்பிங் வந்து பக்காவும் நல்ல படமாக வந்து தானே இருக்கும். ஆனால் சோனி வந்து இருக்கிற எல்லா படத்தையும் தானே இறக்கலாம். அதனாலே வந்து சின்சன் மூவிஸ் மேலே இருக்கிற ஹைப்பே வந்து நான் போயிட்டு இந்த பக்கம் டிஸ்னி புரியும் டோரிமான் படங்களும் வந்து தொடர்ந்து தான் இறக்க ஆரம்பித்தான். அதனாலே வந்து தான் பெரிய வந்து இந்த ஹைப்பை வந்து குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. சின்சன் மூவிஸோட எனக்கு டோரிமான் மூவிஸ் வந்து ரொம்ப தான் பிடிக்கும். சின்சன் ஃபன்னுக்குன்னா டோரிமான் தான் எமோஷனலாக வந்து இருக்கும். அதாவது டோரிமான் மூவிஸை பொறுத்த வரைக்கும் வந்து கடைசியில் வந்து அவங்க அழுவ வச்சுருவாங்க. அந்த மாதிரி வந்து கொண்டு போவாங்க கடைசி வரைக்கும். அதாவது ஸ்டார்டிங்லேயே ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வந்துடுவாங்க. நோபிட்டோ நம்ம அந்த கேரக்டர் வந்து நல்லா பாண்ட் ஆகிடுவாங்க. கடைசியில் வந்து அந்த கேரக்டர் விட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இறந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்க்குறோம் வந்து செம்ம எமோஷனலாக வந்து முடிப்பாங்க. அதனால் பார்க்குறப்போ வந்து கண்ணில் தண்ணியும் வந்துருக்கேன் ஒரு ரேட் விடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்ட்டூன்ஸையும் அந்த டப்பிங்னாலே வந்து பல பேர் வந்து பார்க்குறத விட்டுட்டோம். நீ செத்தான் சொல்கிறேன். டப்பிங் வந்து எனக்கு புது டப்பிங் சுத்தமாக வந்து பிடிக்கல. பழைய டப்பிங் வந்து பழைய எபிசோடு போடுங்க பரவாயில்ல, நான் பார்க்குறேங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு பழைய எபிசோட்ஸ் தான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சின்சன் டோரிமான் பொறுத்த வரைக்கும். ஆனால் அன்கமா சோனியை கிட்ட சின்சனா தராமே இருந்திருக்கலாம். ஒரு நல்ல பர்னிச்சரை போட்டு அவங்க அடின்னு அடித்து தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சோனியை தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா சோனி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நருட்டோ தான் டப் பண்ணால் அது மூலியமாக தான் நிறைய புது அனிமி தமிழ் ஃபேன்ஸ் தான் உருவானாங்க. அது நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நருட்டோவே வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பல பேர் வந்து நருட்டோ தாண்டி இன்னும் நிறைய அனிமேஷன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேட் விடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷனை வந்து பார்க்க ஆரம்பிச்சதுனால இந்த 2 சோசியம் அப்படியே நம்ம மறக்க ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற நிறைய சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமி சைட்ஸ் வந்து நம்ம போனதுனால இந்த 2 சோசியம் நம்ம மதிக்கிறதே கிடையாது. அதாவது ஒரு 5-6 வயசு 7-8 வயசு பாப்பா கூட நருட்டோ பார்த்துட்டு வந்து சுற்றிட்டு இருக்கு, சரிங்கன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இந்த பக்கம் டோரேமான் அந்த சின்சனை பற்றி சுத்தம் வந்து நான் யாரும் கண்டுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜென்ரேஷன் தான் இந்த 2 சோசியம் வந்து பார்த்து ரொம்ப தான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வரவங்கன்னா வந்து அனிமி சைட்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. கார்ட்டூன்ஸ் இந்த 2 சோசியம் தான் பெரிய லெவலில் யாரும் தான் பார்க்கறது இல்லை. இந்த அன்காம டிஸ்னிப்பே அடிச்சா சரியாயிடும். டப்பிங் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா பக்கம் வந்து தான் இருந்திருக்கும் ஒரு ரைட் விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு முன்னாடி காண்டானுச்சுன்னா இல்லை போர் அடிச்சிச்சுன்னா சின்சன் வச்சு பார்ப்போம். 2-3 எபிசோடு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சிரிக்க ஆரம்பிச்சிடும், சந்தோஷம் வந்து தான் இருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் இருக்கும் ப்ரோ, எதுக்கு டிப்ரெஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, சம்மந்தம்லாம் சொல்லி சுற்றிட்டு இருப்பான். ஆனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து பெரிய வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கான காரணம் அப்போ இந்த டிவி ஷோஸ் அப்போ அந்த ஒரு நிலைமை ஃபோன் அடிச்சோன்னா அப்போ கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே வந்து உள்டாமல் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 2 ஷோஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போகிறதுக்கு ஐடியாவே வந்து எனக்கு கிடையாது. இந்த வாரமும் வந்து திரும்ப பென்டன் வீடியோ தான் வர வேண்டியது. அதாவது பார்த்தீங்கன்னா போன வாரம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணார், ப்ரோ என்ன ப்ரோ வீடியோஸ் ப்ரோலாம் பென்டனை பற்றியே போடுறீங்க, இந்த சின்சன் டோரிமான் பற்றி தான் போட்டுட்டு இருந்தீங்களே என்னாச்சுன்னு சொல்லிட்டு.
அப்போ தான் என் மண்டபத்தில் ஸ்ட்ரைக் ஆனிச்சு. அட ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சின்சன் டோரேமானை பற்றி என்ன மாதிரி நிறைய கண்டென்ட் கிரியேஷன் வந்துட்டுனா போகிறத விட்டுட்டாங்க. அதாவது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சின்சன் டோரேமானை பற்றி பெரிய அளவு பேசுகிறதே கிடையாது. இது ஒரு 3 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சின்சன் ஹாரர் எபிசோட்ஸ், டோரேமான் ஹாரர் எபிசோட்ஸ், டோரேமானில் புதுப்படம் என்னாச்சு, சின்சன் புதுப்படம் எப்போ வரப்போகுது, இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அது படிப்படியாக கம்மியாகி சுத்தமாக வந்து நான் பேசுறதே கிடையாது. திரும்ப நான் பேசுகிறேன் சின்சன் டோரேமானை திரும்ப ஓடி தரேன், ஒரு ரேட் விடுங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சேனல் வந்து சின்சன் டோரேமானுக்கும் வீடியோஸ் வந்து வரும், ஒரு ரேட் விடுங்க. இனிமேல் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பென் 10 சின்சன் டோரேமான் மூணுமே வரும். ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோனா நல்லா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் சும்மா புலம்பிட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பெரிய வந்து நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக விளக்கமாக வந்து நான் பேசுவோம். ஓகே, அதெல்லாம் பார்க்க நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பிள்ளை கிடைக்கும். ஆத்திர மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சின்சன் டோரேமானை முன்னாடி பார்த்துட்டு இப்போ பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் கீழே லைக் பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறது லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் சந்திக்கிறேன். ஸ்ரீ பதாட்டா பாய்.